உங்களுக்கு தெரியுமா, கடுகளவு விசுவாசம்னு ஒன்று இருக்குது. சின்ன விசுவாசம். பைபிள்லைங்க தாவீது ஒரு கூழாங்கலை வைத்து 5 கூழாங்கல் இருந்தாலும் அந்த ஒரு கூழாங்கலை வைத்து கோலியாத்தையே கொண்டு போட்டான். அதனால் இன்றைக்கு முடிய இஸ்ரவேல் நாட்டில் தாவீதையே புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த தாவீதுக்குள் மறைந்திருந்த தேவனை விட்டுருவாங்க. இப்போ நான் சொல்ல விரும்புவது, நம்மை படைத்த ஆண்டவருக்கு மேலே ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே அற்புதம் நடந்துடும். மத்தேயு 17:20 சில காரியங்களை சீஷர்கள் சாதிக்க முடியாமல் திணறினாங்க. அப்போது இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்து, ஜெபத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு நிமிடத்தில் ஒரு பையனை விடுதலை ஆக்கிட்டார். அவனுக்கு இருந்த வியாதி நீங்கிருச்சு. அவனை பிசாசு கசக்கி பிழிந்து நுரை தள்ளி பல வேதனை, காக்கா வலிப்பு வியாதி மாதிரி, அது ஒரு வாத வியாதி, ஃபிட்ஸ் வருதில்ல, அது மாதிரி வலிப்பு வியாதி. சில இடங்களில் சொல்கிறீங்களே, வெட்டுவாங்க, அப்படியே வெட்டி இழுப்பாங்க. சில நேரங்களில் அறியாதபடி பல வியாதி வந்துடுது நரம்புகளில். இப்போ இதிலிருந்தெல்லாம் விடுதலை வேணும்ல. ஏசு என்ன செஞ்சார்? அந்த பையனுடைய அப்பாவை பார்த்து, உன் மகனின் இடத்துல தான் ஒரு நிமிடத்தில் விடுதலை ஆக்கிட்டார். இப்போ சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியல? உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். நல்ல விசுவாசமாக இருப்போம், விசுவாசத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன அவிசுவாசம் வரும், எல்லா காரியங்களும் போயிடும். அவிசுவாசமான வார்த்தைகள் வரும், சில காரியங்களில் தோல்வி வந்துடும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, சின்ன அவிசுவாசமும் போராட்டத்தை கொண்டு வருதில்லை. ஆனால் இப்போது சின்ன விசுவாசமும் பெரிய காரியங்களை செய்யும். மழையை பார்த்து பகிர்ந்து போனாலே போகுனார் இயேசு. வேர் விட்டு கிடக்கக்கூடிய மரம், களையாக இருக்கிற மரம், அது பிடுங்கி எறிகிறதுக்கு கர்த்தருக்கு முடியுமா? இப்போ கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன்னாடி சில தடைகளை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள். உங்களுக்கு 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாதபடி அந்த நாட்களில் பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் எலியா, நம்மை போல பாடு உள்ள மனுஷன்தான் அந்த எலியா. போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபம் பண்ணார். தன்னுடைய முகத்தை தன்னுடைய முழங்கால்களுக்கு இடையில் பதித்து ஜெபித்தார். அப்போது உடன் வேலைக்காரர், ஊழியக்காரர் கிழக்கில் போய் பார்த்துட்டு வந்து, இன்னும் ஒன்றும் மேகமே இல்லை, போய் 7 முறை பாரு. 7 முறை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே கையளவு மேகம் வானத்தில் தோன்றிடுச்சு. இப்போ எல்லோரும் சொல்லுங்கள், கையளவு மேகம். கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு அளவு விசுவாசம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்க போதும் இல்லைங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கடுகளவு விசுவாசம் சொல்லிடலாம். ஆனால் பெரியவங்களாயிட்டீங்களே, நீங்கள் பைபிளை படிச்சிருக்கீங்களே, விசுவாசியாக இருக்கீங்களே, ஆனால் ஏன் உங்களுக்கு அவிசுவாசங்கள்? இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, என்னை அப்படியே அர்ப்பணிக்கிறேன். விசுவாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம். விசுவாசத்தினால் நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. அன்பின் தேவனே, என் ஜனங்களும் நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். வானத்தை திறந்து மழையை கொட்டு வைக்க முடியும் நீர். அதே நேரத்தில் பெருவெள்ள இறைச்சலை போல அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் நீர். வெள்ளத்திற்கும் பாடுகளுக்கும் விலக்கி காக்கிற தேவன் நீர். தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும்பொழுது அந்த ஆறுகள் மேல் புரண்டு போவதில்லை. அக்னியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பட்டாதுன்னு சொன்னீங்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். இப்பொழுது விசுவாசத்தினால் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஜெயத்தை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.